ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் கூட எங்களுடைய ஊழியத்தை நினைத்து நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்து கொண்டு வருகிறார், செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை எதிர்பார்த்து இது இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இன்றைக்கி நடந்துடும், இன்றைக்கி அவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அநேக காரியங்களை எதிர்பார்த்து நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்கிற காரியங்களை உனக்கு சாதகமாய் முடிய பண்ண போகிறேன். அந்த காரியம் முடியவே முடியாது தான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு மகனே மகளே, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உனக்கு சாதகமாய் முடிய பண்ணுகிறவர் உன்னோடு கூட கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் உன் காரியத்தை நான் சாதகமாய் முடித்து கொடுக்க போகிறேன். வருடக்கணக்காக இருந்த கேஸ் இந்த நாளில் முடிவுக்கு வருகிறது. இந்த நாளிலே கற்பத்தின் கனிக்காய் நீ போராடி எவ்வளவோ பிரயாசப்பட்டும் கிடைக்காத காரியங்களை இந்த நாளில் நான் கொடுக்க போகிறேன். எதுக்கெல்லாம் அப்ரூவ்டு வரலன்னு சொல்லிட்டு நீ காத்திருக்கிறாய், அந்த காரியத்துக்கெல்லாம் அப்ரூவ்டு கடந்து வரப்போகிறது. உன் பிஸ்னஸ் தொடங்குவதற்கு வாசல் திறக்கப்பட்டும் அதில் உள்ள பிரவேசிக்க முடியாதபடி இருக்கிற காரியங்களை தடுத்து ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன் காரியத்தை சாதகமாய் முடிய பண்ண போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வன் செய்ய போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தீமைக்கு ஏதுவானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்திருந்தீங்களோ அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பார்க்குறோம், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் இயேசு எப்போது வருவார் என்று சொல்லி. தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அவள் எதிர்பார்த்த முடிவு அங்கு அவளுக்கு கிடைத்து விட்டது. பார்க்க 38 வருடங்களாக அந்த மனிதன் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறான். எப்படியும் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த இடத்துல காத்திருந்தபடியினால் இயேசு அந்த இடத்துல கடந்து வந்து அவனை சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். இதனால் அவங்க எதிர்பார்த்த முடிவை எல்லாம் தேவன் கொடுத்து கொண்டே வந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியத்தில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாக, அந்த காரியத்தில் அற்புதத்தை நடப்பிக்கும்படியாக, அந்த முடிவை கொடுக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் இந்த நாளில் செய்து முடிக்கப் போகிறார். அதனால தான் பார்க்குறோம், எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உண்மையில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் எதெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உன் ஜெபங்களை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இந்த நாளிலே நன்மை செய்து இந்த நாளிலே நீ எதிர்பார்க்கிற முடிவுகளை எல்லாம் சாதகமாய் மாற்றி கொடுக்க போகிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த காரியத்தில் உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாதபடிக்கு விரோதமான காரியங்கள் காணப்படலாம். அதனால தான் அவர் சொல்கிறார், உன்னுடைய காரியங்களை நான் அறிந்திருக்கிறபடியினாலே அதை உனக்கு சாதகமாக முடித்து கொடுப்பேன். அந்த காரியங்கள் சாதகமாய் முடிய போகிறது. இது முடியவே முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற காரியத்தை தேவன் முடித்து கொடுக்க போகிறார். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையிலும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், உன் குடும்பத்திலும், உன் தொழிலிலும், உன் சரீரத்தில் இருக்க பலவீனத்திலும் அவர் செய்து இந்த நாளிலே உன்னை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உம்முடைய அன்பின் ஆளுகையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்து நடத்துவீராக.
அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் சாதகமாய் முடிய பண்ணி அவர்களை சாட்சியாக எடுத்து நிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியத்தை உன்னதத்திலிருந்து செய்யுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்களோ அதில் கம்பீரமாய் அறுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.